நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம். இது வந்து ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறது தான். இது வந்து ஆலு ரவா கட்லெட். ஆலு ரவா கட்லெட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து ஆலுனா உருளைக்கிழங்கு. நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு கப்பு ரவை. அது இல்லாமல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. ரவா ஆலு கட்லெட் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானொலி போட்டிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 30 ml. 2 டேபிள் ஸ்பூன்னா 30 ml. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு வெடிக்கிறது. இப்போது 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுருங்க. 2 பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுருங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அது வீட்டில் பண்ணது, அது போட்டுடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா, இஞ்சி, சில்லி ஃப்ளேக்ஸ். நான் இந்த கப்பில் ரவை எடுத்துருக்கேன். இதில் 3 கப்பு தண்ணி விடணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் கூட கொஞ்சம் போடுறேன். இப்போ ஸ்டவ் சின்னது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடணும். ஒரு சில ரவை வந்து ரொம்ப நைஸாக இருந்தால் ரவை வந்து கட்டி தட்டும். இது நல்லா கொஞ்சம் பெருசான ரவை, அதனால தான் 3 தண்ணி விட்டுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு கூட நம்ம மாற்றணும். ஃபைன் ரவையாக இருந்தால் 2 கப்பு தண்ணி போகும். இது நல்லா பெருசாக இருக்கிற ரவை, 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதை உப்புமா மாதிரி நல்லா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கலந்து விடணும். ரவை நல்லா வந்துட்டு நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள், ஒட்டாமல். இது நான்ஸ்டிக், அதனால் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். இது ஆறத்துக்குள்ளே நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு கிரேட்டரில் போட்டு சீவி கொண்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கு 2 வேக வச்சதை தோல் எடுத்துகிட்டு கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து அதோட சேர்க்கலாம் ரவையோட. இதுவும் நல்லா ஆறிடுது. இப்போ இதை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி அப்புறம் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டாச்சு. நல்லா இது மாதிரி சேர்ந்து வந்துடுது. இப்போ நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டிட்டு ரவுண்டு பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணலாம். இதை ரவுண்டாக பண்ணால் நம்ம கட்லெட் அப்படின்லாம், சிலிண்டிக்கல் ஷேப்பில் பண்ணால் பைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பண்ணால் பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஷேப்பை பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து சிலிண்டிக்கல் ஷேப்பில் பண்ண போகிறேன். ஷேப் பண்ணிடுறேன். நம்ம இதை ஷேப் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஷீட்டோ இல்லாட்டி ஏதாவது பலகை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து இதை மாதிரி அழுத்தி ரோல் பண்ணி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இதை மாதிரி ரோல் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டிய சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பைட்ஸு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எட்ஜஸில் முக்கியமாக இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல இது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு நல்ல இந்த சிலிண்டிக்கல் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். மாவு எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். முதல்ல இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா ஆலு கட்லெட்டை இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். வச்சா மேலே வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேஷனில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம். அதுக்குள்ளே நான் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ ஒன்றா இதில் போட்டுட்டு பொரிக்கலாம்.
போட்டு ஒரு நிமிஷம் எடுத்து இப்போ வந்து இதை கலந்து விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். நடுவில் திருப்பி விடலாம் 2-3 தடவை. இப்போது இந்த கட்லெட்டில் வந்து நல்லா மேலே மிதந்து வருது. இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் அடங்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. பபிள்ஸ் கூட லைட்டாக தான் இருக்குது. இந்த சைட்லலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இந்த கலர் வந்தால் போகிறோம். இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுக்கலாம். இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கிற ஒரு வடிகட்டியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிடலாம். இப்போ அடுத்த இடத்துல போட்டுடலாம். ரெண்டாவது இடம் பொரிச்சாச்சு. கடைசி இடம் பொரிச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த முதல்ல பண்ணது நல்லா ஆறி இருக்குது. இந்த ரவா ஆலு கட்லெட் இந்த ஈவினிங் பண்ணுற ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். உடைக்கவே வரல, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த ரவா ஆலு கட்லெட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் இது வந்து ரவுண்டு பாலாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பீஸ் சீஸ் வச்சுட்டு பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா ஆலு கட்லெட் நம்ம பண்ணணும் பிளான் பண்ணால் காத்தாலே சமைக்கும் போதே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கட்டாயமாக இந்த ரவா ஆலு கட்லெட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா ஆலு கட்லெட் இல்லாட்டி ரவா ஆலு ஸ்நாக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.